வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பாகு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 கப் சுகர் வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணி இது இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையட்டும். சர்க்கரை பாவு ரெடியாக இருக்கிற டைமில் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 கப்பு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாவு இருக்கட்டும், அதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடணும். சுகர் சிரப்பு வந்து கரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். சர்க்கரை பாகு வந்து பிசு பிசுப்பாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இதில் வந்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட நம்ம தேவையான ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த கோனை வந்து நான் ஒரு சிலிக்கோன் கோனுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த க்ரீம் கேக்குக்கெல்லாம் க்ரீம் போடுறது. அந்த நாசில் நம்ம சம்டைம்ஸ் வந்து முனையை வந்து கூட குறைச்சி கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப இது திக்காக வரும். அதனால் நான் அந்த நாசில் யூஸ் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இந்த இதில் போட்டுட்டு இதை எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் போட்டு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இதை நம்ம நெக்ஸ்ட் இது திருப்பி விட்டுறலாம். இப்போ மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவில் வச்சுக்குவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இந்த சுகர் சிரப்பில் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இது நல்லா எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டால் நம்ம ஜிலேபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு.